வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு 4 பெரிய தக்காளி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி ஆறுனதுக்கப்புறம் அதோடய தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி குஸ்கா பண்ண போகிறோம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 3 பீஸ் நட்சத்திர சோம்பு. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடிடலாம். இது வந்து சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குஸ்கா நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த குஸ்காவோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான குஸ்கா ரெடி.